ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த காந்தாரி மிளகாயில் எப்படி மோர் மிளகா போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காந்தாரி மிளகாய்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது சீனி மிளகாய்ன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இப்போது இதில் எப்படி மோர் மிளகா போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாயோட காம்பு பகுதியை இந்த மாதிரி நீக்கிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மிளகாயும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிளகாய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிளகாயை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மிளகாய் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம இதை இன்னும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு அம்சம் அந்த மிளகாய்க்குள்ளே நல்லா இறங்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை இன்னும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாயோட கலர் ஃபுல்லாக லைட்டாக மாறி இருக்கும். அப்படின்னா மிளகாய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மிளகாயில் இருக்க தண்ணியை வடிகட்டணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த மிளகாயை சேர்த்துட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வடிகட்டிக்கணும். தண்ணி அம்சம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் மோர் மிளகா. இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே கேடு வந்துடும். ஸோ அதனால் நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எந்த அளவுக்கு வடிகட்ட முடியுதோ அந்த அளவுக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் நல்லாவே ஃபில்டர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கொழுக்கி எடுத்துக்கலாம். தயிர் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். மிளகாயில் நல்லா அழகாக ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அழகாக கொழுக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தயிரும் மிளகாயும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு அகலமான பாத்திரத்தில், அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான ட்ரேயில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு போட்டிருந்த மோர் மிளகா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ இதை இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு மிளகாய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அழகாக காய வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகாயை காய வச்சு 3 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்னு. நல்லாவே பர்ஃபெக்டாக ட்ரை ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ மிளகாயை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோர் மிளகா ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம கஞ்சி, கூழ், அப்படி இல்லைன்னா கம்மங்கூழ் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.